ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சித்து விலாக்ஸ். இன்றைக்கி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியும் எல்லாத்துக்கும் ஆப்ட் ஆகிற மாதிரியான ஒரு சால்னா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு 2-3 வெங்காயம் எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயமாக. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளி எடுத்துக்கோங்க, நல்ல பழமாக. தக்காளி, மல்லி செடி, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. அது கொஞ்சம் வதங்கி வரவும் அது கூடவே தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அது கூட தக்காளியை வதக்கிட்டு அது கூடவேமும் கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, மல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் தூரம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் அது கூட என்னென்ன மசாலா போடலான்னா, மஞ்சத்தூள், கரம் மசாலா, உங்கள் வீட்டில் மசாலா பொடி, புளிக்குழம்பு மசாலா பொடி வச்சுருந்தா போடுங்க. இல்லைன்னா தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது போட்டுக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அது கூடவே உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கிளறின உடனே அது இப்போது இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். இந்த பேஸ்ட் தான் இதுக்கு டேஸ்ட்டேமும். அதுக்கு என்னென்ன சேர்க்கலான்னா, தேங்காய் சில்லு எடுத்துக்கோங்க. தேங்காய் சில் ஒரு 10 முந்திரி பருப்பு, கசகசா, அப்புறம் பெரிய சீரகம், சோம்பு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதுவுமே இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ கிரேவி அந்த சால்னா தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு சால்னா கிடச்சிருங்க. இது உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நாங்களுமே இட்லி, சப்பாத்தி கூட வச்சு தாங்க சாப்பிட்டோம். என்னடா பாதி இட்லி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. டேஸ்ட் பார்க்கும்போதே பாதி உள்ளே போயிட்டு என்ன மிச்சத்தை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே ரொம்ப டேஸ்டியான சால்னா தான். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, இதே மாதிரி அடுத்த ஒரு விளாகில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்து. மறக்காமல் எல்லோரும் உங்கள் சித்து விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்குமே சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.